நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் நமக்கு ஒரு சிறப்பான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நாம் எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆயிருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்தும் இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். நாம் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பெற்று சொல்வன்மை, நிறை, அறிவு இவைகள் வழியாக செல்வர்கள் ஆக கடவுள் நம்மை உயர்த்தி இருக்கிறார். இந்த ஆசீர்வாத கிருபை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய வல்லமையாக இருக்கிறது. இதை உணர்கிற பிள்ளைகளாக இம்மட்டுமாய் நம்மை உயர்த்திய தெய்வத்தை நன்றி கூறி ஆராதித்து போற்றுவோம். கடவுளே, உமது பெயரை பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, உமது பெயரை பொழுதும் போற்றுவேன். இன்று திருப்பாடல் 145 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவி வார்த்தையாக, என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். நாம் ஆண்டவருடைய அற்புதமான பெயரை எப்பொழுதும் போற்றி புகழ அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கடவுளுடைய பெயரை போற்றி புகழ்வது என்பது நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமானது. ஆகவே இதை உணர்ந்தவர்களாக நம்முடைய ஆண்டவரினுடைய பெயரை போற்றி புகழக்கூடிய செயல்களால் நாம் நம்மை நிறைவாக்கிக் கொள்ள மன்றாடி செபிப்போம். கடவுளே, உமது பெயரை பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, உமது பெயரை பொழுதும் போற்றுவேன். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும், வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு அத்தியாயமாக அமைந்திருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு கடவுளுடைய வல்ல செயல்களை எடுத்துரைக்கும் சாட்சியாக அமைகிறது. இதை உணர்ந்தவர்களாக நாமும் நல்ல செயல்கள் வழியாக, புது படைப்பின் ஆற்றல் நிறைந்த செயல்கள் வழியாக கடவுளுடைய மாட்சியை எடுத்துரைக்க போராடி ஜெபிப்போம். கடவுளே, உமது பெயரை பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, உமது பெயரை பொழுதும் போற்றுவேன். அச்சந்தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது கடவுள் அவருடைய பேரிரக்கத்திலே நமக்கு பல வெளிப்பாடுகளை தந்து அவருடைய
வல்லமையான செயல்களை நாம் அறிந்து கொண்டு அதிலிருந்து புதிய ஆசீர்வாதங்களை கண்டுபிடிக்க உதவி செய்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் புதிய படைப்புகளாக வந்து கொண்டிருக்கிற எல்லா ஆற்றல்களும் ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. இதை உணர்ந்தவர்களாக நன்றி கூறி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். அன்பே உருவான இறைவா, இந்த அருமையான பிரபஞ்சத்தை நீர் எங்களுக்கு படைத்து அதில் பல வல்ல செயல்களை செய்ததோடு நில்லாது நாங்கள் அவைகளை அறிந்து கொண்டு அவைகளிலிருந்து ஒரு புதிய ஆசீர்வாத கிருபையை நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர். நாங்களும் வியத்தகு செயல்களை நாங்கள் சிந்தித்து அதிலிருந்து புதிய ஒரு வல்லமையான கட்டமைப்பை இந்த உலகத்தில் உருவாக்கி அமைதியும் சமாதானமும் நிலவச் செய்ய உதவி அருளுவீராக. ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே